Jehovah Hosinu. ஆதாமின் பிள்ளைகள்தான் காயின் மற்றும் ஆபேல். காயின் நிலத்தை பயிரிடும் வேலைகளை செய்தான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான். இருவரும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க முன் வந்தாங்க. இருவரும் குணங்களில் வேறுபட்டவர்களாக இருந்தாங்க. இதில் காயின் துன்மார்க்கனாகவும் ஆபேல் நீதிமானாகவும் இருந்தான். ஆபேல் மந்தை மேய்க்கும் தொழிலை தெரிந்து கொண்டாங்க. காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்தாங்க. முதலில் காயின் நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தாங்க. ஆபேலும் தன் மந்தையில் உள்ள தலையீற்றில் கொழுமையானவைகளில் சிலவற்றை காணிக்கையாக கொண்டு வந்தாங்க. இதிலிருந்து இருவரும் தேவனை மதித்தனர் என்று அறிகிறோம். ஆனால் கர்த்தர் ஒருவனின் காணிக்கையை அங்கீகரித்து ஒருவனின் காணிக்கையை புறக்கணிச்சாங்க. தேவன் அவ்வாறு யாரையும் புறக்கணிக்கிறவர் அல்ல. தேவன் இருவரையும் நேசிச்சாங்க. தன்னிடத்தில் வருகிற யாவரையும் புறம்பே தள்ளாதவர். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருப்பேன் என்றவர். அவர் யாரையும் புறக்கணிக்க மாட்டார். வேதத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது அர்ப்பணிப்புடனும் சந்தோஷத்துடனும் கொடுக்க வேண்டும் என்று 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் மனப்பூர்வமாய் காணிக்கை செலுத்த வேண்டும் என்று 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் நமக்கு வருவது அனைத்தும் தேவனிடத்திலிருந்து வருகிறதென்ற அறிவுடனும் நன்றியுடனும் கொடுக்க வேண்டும் என்று 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் கூறியிருப்பதை பார்க்கிறோம். சகோதரனிடம் ஏதாவது கசப்பு இருக்குமானால் பலிபீடத்திற்கு முன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் சகோதரனோடு ஒப்புரவான பின்பு காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24ஆம் வசனங்களில் பார்க்கிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் இயேசு ஏழை விதவை போட்ட 2 காசு காணிக்கையை அங்கீகரித்ததை பார்க்கிறோம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனங்களில் எவ்விதமான காணிக்கையை கொடுக்க வரக்கூடாது என்று கூறியிருப்பதை பார்க்கிறோம். இருவரும் ஒரே குடும்பத்தின் சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள்தான். காயினும் ஆபேலும் சேர்ந்துதான் காணிக்கை கொடுக்க வந்தாங்க. ஆனால் காயின் தனக்கு பிரியமானதை தேவனுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தாங்க. ஆபேல் தேவனுக்கு பிரியமானதை காணிக்கையாக கொண்டு வந்தாங்க. 2 பேரின் உள்ளத்தையும் தேவன் பார்க்கிறாங்க. தேவன் காணிக்கை கொண்டு வருவதற்கு முன்னே காயினை அங்கீகரிக்கவில்லை என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யோவான் காயினை பொல்லாங்கினால் உண்டானவன் என்று கூறியிருப்பதை காணலாம். காயினை தேவன் அங்கீகரிக்காததினால் அவனுடைய காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. அவன் தன்னுடைய நிலத்தின் கனிகளை விசுவாசத்தினால் கொண்டு வரவில்லை. அவைகள் முதற்தரமானவைகள் அல்ல. தேவன் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறார். காயினுக்கும் ஆபேலுக்கும் உள்ள நடத்தையிலுள்ள வித்தியாசம் இங்கு முக்கியமல்ல. அவர்கள் கொண்டு வந்த காணிக்கையில்தான் வித்தியாசம் இருந்தது. காயினின் நீதி சுயநீதியா இருந்தது. ஏனெனில் துன்மார்க்கரான காயினின் பலி அருவருப்பானது என்று நீதிமொழிகளில் கூறியிருப்பதை பார்க்கிறோம். ஆபேல் அவங்களுடைய மந்தையிலுள்ள ஒரு மிருகத்தை கொன்று அதன் இரத்தத்துடன் காணிக்கையை செலுத்தினாங்க என்று பார்க்கிறோம். ஆபேலின் காணிக்கை விசுவாசத்துடன் கொண்டு வரப்பட்ட காணிக்கை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபேல் தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தியது போல புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு பிரியமான பலியாக சுகந்த வாசனையாக இயேசு தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவனுடைய இருதயத்தை தேவன் பார்த்தார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆபேலுடைய காணிக்கையை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அவன் கொண்டு வந்த காணிக்கையினால் நீதிமான் என்று பெயர் பெற்றான். கர்த்தர் ஆபேலையும் அங்கீகரித்து அவருடைய காணிக்கையையும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அங்கீகரிச்சாங்க. ஆனால் கர்த்தர் காயினையும் அவனுடைய காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. காயினின் காணிக்கையை அங்கீகரிக்காதது தேவன். எனவே அவன் தேவன் மேல்தான் கோபப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் ஆபேலின் மேல் எரிச்சல் பட்டான். இதை பார்த்த காயினுக்கு பொறாமை வந்தது.
அவனுடைய முகநாடி வேறுபட்டது என்று வாசிக்கிறோம். இதேபோல் சவுலுக்குள் பொல்லாத ஆவி பிரவேசித்த போது தாவீதை ஈட்டியால் குத்த முற்பட்டான். பார்வோனுக்குள் இந்த ஆவி பிரவேசித்த போது எரிச்சலுடன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட உத்தரவிட்டான். அதேபோல் இயேசுவை காண வந்த சாஸ்திரிகள் வேறு வழியாய் திரும்பி போனார்கள் என்பதை அறிந்த ஏரோதும் மிகவும் எரிச்சலுடன் 2 வயதிற்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்தான். ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே செய்யப்பட்ட முதல் பாவம் இது. காயின் ஆபேல் மேல் பொறாமைப்பட்டதைப் போல சவுல் ராஜாவுக்கு தாவீதின் மேல் பொறாமை, பரிசேயர்கள் இயேசுவின் மேல் பொறாமை, பவுலின் மேல் மத தலைவர்களுக்கு பொறாமை. வேதத்தில் முதலில் எரிச்சல், கோபம் போன்ற குணங்கள் காயினிடமிருந்து வந்தது. தேவனுக்கு மனப்பூர்வமாக காணிக்கை கொண்டு வந்தால் அதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூற மாட்டார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் கூறுகிறது. காயினுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையானதாக இல்லை. ஆபேலை போல இரத்த பலியை கொண்டு வந்திருந்தாலும் தேவன் அவனை அங்கீகரித்திருக்க மாட்டார். காயினின் காணிக்கையில் அக்கினி வரவில்லை. காயின் தன் காணிக்கை அங்கீகரிக்கப்படாததின் காரணத்தை அறியவில்லை. கர்த்தர் பெயரில் எரிச்சல் அடைந்தான். அங்கீகரிக்கப்பட்டவன் மேல் பொறாமை கொண்டான். கர்த்தர் அவனிடம், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? ஏன் உன் முகம் வேறுபடுகிறது என்று அறிவுரை அளித்தும் அவன் அதை அசட்டை செய்தான். காயினுடைய காணிக்கை சரியாக இருந்தால் அது மேன்மையை கொடுத்திருக்கும். அதனால்தான் பாவமானது காயினின் வாசற்படியில் படுத்திருந்தது. காயினின் பாவம் அவனை பின்தொடர்ந்து வந்தது. கர்த்தர் காயினுடைய எரிச்சலை நீக்குவதற்கு முயற்சித்தும் காயின் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதனை அடைந்த காயினிடம் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காணிக்கையாக தா என்று தேவன் கேட்காமல், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்றுதான் கேட்டார். தேவன், நீ நன்மை செய்தால் அதை இழந்து போக வாய்ப்பில்லை என்றார். பலியிடுபவர் நன்மை செய்பவராக இருக்க வேண்டும் என்று தேவன் தெளிவுபடுத்துகிறார். பொறாமையால் கொலைக்காரன் ஆனான். இருவரில் இரத்தமில்லாத பலிகளும் தேவனுக்கு ஏற்புடையவைதான். லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தில் போஜன பலியை பற்றி பார்க்கிறோம். ஆனால் அவ்விசுவாசத்திலும் தீமையிலும் உழன்றவன் என்ற நிலையில்தான் காயினின் காணிக்கையை தேவன் ஏற்கவில்லை. ஆபேலை காயின் ஏமாற்றி வயலுக்கு கூப்பிடுறாங்க. ஆபேலுக்கு அவன் கூப்பிட்ட போது பகுத்தறிவு இல்லாததால் கூப்பிட்ட உடன் போனாங்க. காயின் ஆபேலோடு பேசினாங்க. சர்ப்பம் ஏவாளோடு பேசும்போது சர்ப்பம் ஏன் பேசுகிறது என்று புரிந்து கொள்ளும் மனப்பான்மை இல்லாததை போல ஆபேலுக்கும் நேற்றிலிருந்து காயினின் முகநாடி சரியில்லையே. கர்த்தர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்காததனால் கோபத்தில் இருக்கிறானே என்று எண்ணாமல் அவனோடு அவனுடைய வயலுக்கு போனாங்க. அவனது கோபமும் ஆபேல் மேல் இருந்த பொறாமையும் அவனை கொலை செய்ய வழி நடத்தியது. அந்த இடத்தில் காயின் ஆபேலை கொலை செய்தாங்க. சரீரத்தை மறைத்து வைத்த அவங்களால இரத்தத்தை மறைத்து வைக்க முடியவில்லை. ஆபேலின் இரத்தம் பூமியில் வழிந்தோடியது. ஆபேலின் இரத்தம் தன் சகோதரனை நியாயம் விசாரிக்கும்படி கூறியது. ஆனால் இயேசுவின் இரத்தம் பூமியில் தன்னை கொலை செய்தவர்களை நியாயம் விசாரிக்க கூப்பிடவில்லை. மாறாக தன்னை குத்தினவர்களை மன்னிக்கும்படியாக கூப்பிட்டது. அது மீட்பை குறித்தும் இரட்சிப்பை குறித்தும் பேசுகிறது. கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டதை போல காயினிடம் ஆபேல் எங்கே என்று கேட்டதற்கு கர்த்தரிடம் துணிந்து ஆணவமாக தனக்கு தெரியாது என்று பொய் கூறினதை பார்க்கிறோம். அதுவும் அல்லாமல் தன் சகோதரனுக்கு நான் காவலாளி அல்ல என்றும் கூறுறாங்க. தேவனுக்கு வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை என்று மத்தேயு 10ஆம் அதிகாரம் 26 பார்க்கிறோம். கர்த்தர் முதல் சாபமாக காயினை இந்த பூமியில் சபிக்கப்பட்டு இருப்பாய் என்று சொல்லுறாங்க. இரண்டாவது சாபமாக சபிக்கப்பட்ட இந்த பூமியில் காயின் பயிரிடும்போது அது பலனை தராது என்று சொல்லுறாங்க. மூன்றாவதாக நிலத்தை பயிரிடும்போது
அது பலனை கொடுக்காததால் இந்த பூமியில் நிலையற்று அலைவான் என்று சொல்லுறாங்க. காயினின் பொறாமை அவனை கொலைகாரனாக மாற்றியது மட்டுமல்லாமல் தேவனிடமிருந்து சாபத்தையும் பெற வைத்தது. இதிலிருந்து நாம் யாரிடமும் எதற்காகவும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று அறிகிறோம். நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர விரும்பினால், கர்த்தருக்கு கனி கொடுக்க விரும்பினால், ஊழியம் வளர வேண்டுமென்று விரும்பினால், நாம் பேசுகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்று விரும்பினால், பொறாமையை நம்முடைய மனதிலிருந்து முற்றிலும் அகற்றி போட வேண்டும். ஆமேன்.